பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இது சாந்தி பாலசுப்ரமணியன். இன்னைக்கு மகளிர் சம்பந்தமான இன்னொரு டாபிக்கையும் எடுத்துப்போம். இது ஆக்சுவலா மகளிர் சம்பந்தம் மாத்திரம் இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பொதுவான டாபிக் தான். ஆனா இதுல மகளிர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நான் சொன்னோம். இப்ப வீட்டுல ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயமோ இல்லை டெக்னாலஜி ரிலேட்டட் ஒரு விஷயமோ இருந்தாலும் நம்ம லேடிஸ் பேக் சீட் எடுத்துன்னு விடுவோம். நம்ம அதுக்குள்ள போக மாட்டோம், அது ஜென்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு இருப்போம். ஒரு ஃபோன் வாங்குறதுலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குவோம். அது யாராவது அந்த முடிவு எடுத்து கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு விட்டுன்னு. ஆக்சுவலா நம்ம நிறைய முடிவுகளை விவரங்கள் தெரிந்து கொண்டு முடிவு எடுக்கிறோமான்னு கூட தெரியாது. யாரோ வாங்கி தராங்க, பையன் அமெரிக்காலேருந்து ஐஃபோன் அனுப்பிச்சா அப்படின்ட்டு அந்த ஐஃபோனில் ஒரு 3-4 ஃபீச்சரை தவிர நம்ம எதுவும் யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். உங்களை பற்றி சொல்லலை, நானுமே சில சமயங்களில் என்னை பற்றி அப்படி ஃபீல் பண்ணுறது உண்டு. பட் ஏன் லேடிஸ் டெக்னாலஜிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 2 பர்சன் எடுத்தா, இல்லை ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் எடுத்துட்டீங்கன்னா மேலால கிடுகிடுன்னு ஒரு பேச முடியும், அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியும். பட் அந்த இன்டெப்த் நாலேஜ் ஒரு லேடிக்கு தான் இருக்குங்கிறத நான் நிறைய விஷயங்களை கவனிச்சிருக்கேன். இப்போ நான் யாரையாவது ஒரு அப்ரோச் பண்ணி ஒரு சந்தேகம் கேட்டேன்னாக்க ஆண்களை விட பெண்களால் அது இன்னும் தெளிவா ஆழமா விளக்க முடியும்னு. ஆனா அது ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் சொல்ல போனாக்க என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பையர்ஸ் ஆஃப் செல்போன், இப்போ என்னுடைய பேங்க்ல கஸ்டமரா வந்துட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் செல்போன் இருந்தார். அப்போ அது இன்கமிங் காலுக்கு தனியாக, அவுட் கோயிங் காலுக்கு தனியாக நல்லா சார்ஜ் பண்ணும். அது லிமிட்டட் ரேஞ்சு தான் இருக்கும். ஆனால் நான் அதை பார்த்த உடனே முடிவு பண்ணினேன், கண்டிப்பாக எனக்கு இந்த செல்ஃபோன்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே 2வது பில்டிங்கில் பிஎஸ்என்எல் இருந்தது. அப்போ அந்த ஃபோன் பெருசாக கனமாக இருக்கும். இப்போ எல்லாம் லைட் ஃபோன்லாம் சொல்கிறோமே. என்னுடைய பெரிய தங்க பொண்ணு சொல்ல, என்ன பெரியம்மா வேரிஸ் ஒரு வாக்கி டாக்கி அப்படின்னு கிண்டல் பண்ணுவா. அப்படி இருந்தது. ஆனால் நான் ஃபோன் வாங்கினேன். அது என்ன யூஸ் பண்ணினேங்கிறது அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் நோக்கியா அது இது நிறைய வாங்கினோம். அது நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வாங்கினேன்னு சொல்லணும்னா, நான் 2014 ஒரு அமெரிக்கா ட்ரிப்பு சொல்ல போனோம். அப்படி நான் வெளிநாட்டுக்கு போகும்போது என்னால் ஃபோன் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் சமாளிக்க முடியாதுங்கிற நிலைமையில வாங்கினேன். பட் முதல்ல எனக்கு அப்படியே பயந்து போயிட்டேன், இதில் நம்மளால எதையுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு. பட் அதை சொல்லித்தரத்துக்கு என் பசங்களும் என்னோட இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படியோ யார்கிட்டயோ கெஞ்சி கூத்தாடி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 42 நாளைக்கு அந்த ஃபோனோட மேக்ஸிமம் வச்சுட்டு அதை வச்சுட்டு எப்படி ஃபோன் பண்ணுறது, எப்படி இமெயில் பார்க்கறது, எப்படி பே பண்ணுறது எல்லாத்தையும் கற்றுட்டு நான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவசியம் வரும்போது நம்மளால கண்டிப்பாக அதை ஆள முடியும். நான் என்னுடைய முதல் கம்ப்யூட்டர் வாங்கினது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். அப்போ என் பையன் 11th 12th படிக்கிறதுக்கே சிங்கப்பூர் போயிட்டான். அப்போ அந்த சிங்கப்பூர்லேருந்து அவன் என்னை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரே வழி ஃபோன் கார்டுன்னு ஒன்று அவன் வாங்கி பண்ணுவான். அது ரொம்ப காஸ்ட்லி. நான் எங்கள் வீட்டு ஐஎஸ்டியிலேருந்து அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அந்த ஹாஸ்டலுக்கு சொல்லி இந்த ஹாஸ்டல் வார்டன் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவன் அது பண்ணி அதெல்லாம் பண்ணணும். இல்லட்டா இது ரெண்டுமே கஷ்டமாக இருக்கும்போது அவன் அநேகமாக எனக்கு ஒரு மெயில் அனுப்புவான். மெயிலில் தான் அந்த வருத்தங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் கொட்டி எழுதியிருப்பான். பட் எங்கிட்ட கம்ப்யூட்டர் கிடையாது. அது என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு மெயில் வரும். நான் இங்கேருந்து ஆஃபீஸ் போகும்போது டைவர்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அந்த மெயில் பிரிண்டர் எடுத்துட்டு போவேன். அப்படியே ஆஃபீஸில் போய் உட்காந்துனோடனே அதை படித்து அப்படி கண்ணிலேருந்து கரகரன்னு தண்ணி எல்லாம் வரும். இந்த ட்ராமா எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணினேன், கம்ப்யூட்டர் வாங்குறது நம்ம வீட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கம்ப்யூட்டர் வாங்குறதுங்கும் போது அப்போ அது 50,000 ரூபா டெஸ்க்டாப் தான் இருக்கும். அதில் இன்டர்நெட்டு இன்னுமே சுவாரஸ்யமான விஷயம். ட்ரிங்குன்னு ஒரு டயல் போயிட்டு அது இது கனெக்ட் ஆகும், பாதி நேரம் கனெக்ட் ஆகாது. இந்த கதையெல்லாம் இருந்தது. ஆனாலும் இப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், 50,000க்கு எனக்கு 3 மாசம் சம்பளம், நான் இந்த கம்ப்யூட்டர் வாங்கணுமா? நான் சொன்னேன், இல்லை என்கிட்ட 3 செயின் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு செயினை வித்துட்டு நான் கம்ப்யூட்டர் வாங்கிக்கிறேன். ஐ டிசைடட் ஐ ஷுட் ஹாவ் மோர் ஆஃப் த டெக்னாலஜி தேன் த ஜுவல்ஸ் விச் ஆர் ஆஃப் நாட் மச் ஆஃப் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்ப்யூட்டர் அதை எனக்கு கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாத போது நான் NITல சேர்ந்துட்டு சண்டே ஒரு நாளைக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்காம அவங்களோட ட்ரோம்னு நுங்கம்பாக்கத்துக்கிட்டே இருக்கும், அங்கே போயிட்டு கற்றுட்டு வருவேன். அப்புறம் அதுவும் வேலைக்கு ஆகலை சொல்லிட்டு வீட்டுக்கு ஒருத்தரை வர வச்சு காசு கொடுத்து கற்றுட்டேன். அப்போல்லாம் எனக்கு இந்த மெயில் மெர்ஜர் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணின உடனேயே பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு தோணித்து. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் கிளாஸ் எடுக்கிறதுன்ன போது கண்டிப்பாக இந்த கூகுள் கிளாஸ் ரூமு, ஜூமு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிவெடுத்த போது அது கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்டேஜில் ஜிபே பற்றி இன்ட்ரடியூஸ் ஆன போது என் ஹஸ்பண்டுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. அவர் என்ன சொன்னார், இது நிறைய ஃப்ராடு நடக்கும், இதில் நிறைய தப்பு இருக்கும், உனக்கு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டார்.
அப்போ வந்து நம்மளுடைய பேங்க் சிஸ்டத்துல ஒவ்வொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஒரு புது சிஃப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜிபேக்கு ஒரு அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண போனா அதுல 4 சிஃப் காட்டுது, 3 ஃபோன் காட்டுது, எதுவுமே ப்ராப்ளம். பட் ரொம்ப தீர்மானமா அதை தெளிவா ஒவ்வொரு பிரான்ச்சா ஒவ்வொரு இடமா போய் எல்லாத்தையும் மாத்தி ஜிபே பண்ணினேன். இன்னைக்கு இன்ஃபேக்ட் என்னை விட ஜாஸ்தி ஜிபே யூஸ் பண்றது என் ஹஸ்பண்ட் தான். இன்ஃபேக்ட் ஜிபே ஒரு தடவை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவ ஹஸ்பண்ட் ஃபோன் எடுத்தாரு. அவ எங்கன்னு கேட்டதுக்கு கடைக்கு கறியா வாங்க போயிருந்தான்னு. ஃபோன் இல்லாம எப்படி போனா அப்படின்னு தோணித்து. இப்ப இங்க 10 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் என்னவா இருந்தாலும் 70,000 80,000 ஃபோனால தான் பே பண்றதுன்னு ஒரு முடிவுக்கே வந்தாச்சு. இன்ஃபேக்ட் நான் என்னுடைய பேப்பர்காரன் வந்து ஜிபே இல்லைன்னு சொன்னதுனால நான் பேப்பர் 15 வருஷமா பேப்பர் போட்டுன்றதை மாத்திட்டேன். ஸோ டெக்னாலஜி இல்லாமல் நம்மளால வாழ்க்கை நடக்க போறது இல்லை. பேங்க்கு, டெபாசிட்டு, புக் பண்றதுன்னுட்டு. ஆனால் ஒரு பெரிய டவுன் சைடு இருக்கு. ஒரு ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய அன்றைய அடுத்த ஒரு நம்ம அதை செட்டில் பண்ற வரைக்கும் எல்லாமே நின்று போயிடும். எதுவுமே நம்மளால புக் பண்ண முடியாது. இதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு புது டெக்னாலஜி அக்செப்ட் பண்ணிக்கிறதுல சிலவருடைய மென்டல் பிளாக் ஒன்று உண்டு. இப்ப எங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் நான் செல்போன் வாங்கி கொடுக்க வேண்டிய இருந்தது. அதாவது அந்த பட்டன் ஃபோன் தான் நான் அவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவைப்பட்டதுன்னு. எங்க அப்பா கடைசி வரைக்கும் எங்க அப்பாவால அதை கத்துக்க முடியல. நான் தாங்க டைப் பண்ணின மிஷினும் அதுவும் தான் ஒஸ்தின்னு சொன்னார் ஒழிய அவர் இது ப்ரொஜெக்டர் வச்சுட்டு ஏதோ ஸ்லைடு எல்லாம் போடுவார். அவரால் இது புது டெக்னாலஜி ஒத்துக்கவே முடியல. பட் அதே நேரத்தில் எங்க அம்மாவும் என்னுடைய சிஸ்டர் இல்லாவும் அவங்களுடைய 70 வயசுக்கு மேல கூட டக்குன்னு அந்த ஃபோனுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்ததை கத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் டைப் பண்ணணும்னு வந்தபோது கானா கேன்னு போட்டு என்னன்னா நளினி அப்படின்னா என்னைன்னு எல்லாம் போட்டுட்டு இருந்தது போக வாய்ஸ் டைப்பிங்னு ஒன்று இருக்குன்னு ஒரு லேடி பண்ணின உடனே நான் அவளுக்கு யாரோ எவ்வளோ எங்கேயோ பிடிச்சி அவள்கிட்ட என்னன்னு கேட்டு நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுடைய ஒரு ஸ்டோரியை நான் டைப் பண்றதுக்கு ஒரு 500 பக்கம் இருந்தது. பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருந்த போது இது டைப் பண்ணி முடியாதுன்ன போது என்னோட ஃப்ரெண்டு ஒரு 10-15 பேரை கேட்டு இந்த டைப்பிங்லயே ஒரு நம்ம ஆடியோ டைப்பிங் ஒன்று இருக்கு அப்படின்னு நான் ஒன்று கண்டுபிடிச்சு கத்துட்டேன். சில விஷயங்கள் நமக்கு தேவை வரும்போது தான் கத்துப்போம். ஆனா தேவை வரும்போதும் அது வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி நகர்ந்துட்டோம்னா டெக்னாலஜி நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக என்னுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு டெபாசிட்ல லோன் எடுக்கிறத பற்றி பேசின போது அவங்க சிம்பிளாக சொன்னாங்க, மேடம் நீங்கள் எதுக்கு பேங்க் வரைக்கும் வர்றீங்க, உங்களுடைய ஆப்லேயே டெபாசிட்ல லோன் எடுத்துடலாமே. அடடா இவ்வளவு தூரம் போயிடுத்து நமக்கு விஷயங்கள்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது இருக்கு. அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்கேம் இருக்கு, நிறைய தப்புகள்லாம் நடக்கிறது. அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும், நிதானமா இருக்கணும். சட்டுன்னு எதையும் பேசிடக்கூடாது, எதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப வரம்பு மீறி நம்மளுடைய விஷயங்களை வெளியில விடக்கூடாதுன்னு இருந்தால் கூட வித்தவுட் டெக்னாலஜி நம்மளால உலகத்துல சர்வை பண்ண முடியாது. அதை லேடிஸ் புரிஞ்சுக்கணும். அந்த லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து அதுல இருந்து ஒரு தயக்கம் இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு சாமான் ரிப்பேர் ஆனா கூட அவங்க முதல்ல போய் அதை பண்ண மாட்டாங்க. எங்க வீட்டுல டெய்லரிங் மிஷின் 40 வருஷமா இருக்கு. அதுல என்ன தப்பு நடந்தாலும் நான் வெளியில இருந்து ஆள் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் சரி பண்ணி பார்த்துருவேன், முடியும். இது எங்க அப்பாவுடைய ட்ரைனிங் எனக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வீட்டுல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாம்பேல எல்லாம் ஃபேன் மாத்துறதுக்கு, டியூப்லைட் மாத்துறதுக்கு எல்லாம் லேடிஸே பண்ணிடுவாங்க. நம்ம இன்னமுமே ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு இருப்போம், எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டுட்டு இருப்போங்கிறதெல்லாம் இருக்கு. எல்லாமே நம்மளால செய்யக்கூடிய விஷயம்தான். என்ன தப்புங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபேக்ட் லேடிஸ்க்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தடவை ஏதோ கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்வேர்டு சரியா இல்லைன்ன போது நான் சொன்னேன், ஏய் கேஸ் சென்சிட்டிவா பாரு அப்படின்னு. உனக்கு இதெல்லாம் தெரியுமாமா அப்படின்னு கிண்டலா சொன்னான். தெரியும். லேடிஸ் இன்னுமே ஆழமான ஒரு தடவை புரிஞ்சுனாங்கன்னா நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. அதை யூஸ் பண்ணணும். எல்லாத்துலயும் முன்னணியில நிற்கணும். இன்ஃபேக்ட் நான் முன்னணியில இருக்காங்கன்னு ஒரு சைடு நான் பார்க்குறேன், அப்சர்வ் பண்றேன். பட் இன்னுமே கொஞ்சம் யூ ஷுட் கம் ஃபார்வர்ட். இன்னைக்கு பிரசன்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்றதுல பெண்களுக்கு எவ்வளவு அவசியம், அது பெண்கள் நலத்தோட எப்படி கனெக்ட் ஆயிருக்குங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட பேசினேன். அடுத்து இன்னொரு டாபிக்கோட பெண்கள் சம்பந்தமாகவும் சீனியர் சிட்டிசன் சம்பந்தமாகவும் பேசுவோம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.